ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, நல்ல பூச்சி வெரைட்டி தயார் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, வாழைப்பழத்தோல் 3 நாள் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 நாள் அரிசி கழுவுற தண்ணி, வீட்டில் இருக்கிற கழிவுங்கள்லாம் எடுத்து ஊற்றி 3 நாள் வச்சுருக்கேன். அடுப்பு சாம்பல் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு சாம்பல் அப்பயே எடுத்துங்க. இது சொன்னதெல்லாம் 3 நாள் புளிக்க வச்சுடுங்க. புளிக்க வச்சுட்டு இதில் தண்ணி இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலந்துக்கங்க. இந்த பூச்சிங்க இலையெல்லாம் சாப்பிட்டுடுதுங்க. காயிலெல்லாம் புழு வச்சிடுதுங்க, பூச்சி வச்சிடுதுங்க. இதுக்கெல்லாம் நல்ல பூச்சி வெரைட்டியாக இது பயன்படும். இது நம்ம தெளிச்சும் விடலாம். இந்த மாதிரி அந்த குருத்துங்கெல்லாம் கருப்பு கருப்பாக சாப்பிட்ருவோம். அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு பயனில்லை. அதனால் நீங்கள் அப்படி தெளிச்சும் விடுங்க. இது மாதிரி ஊற்றி வேருக்கும் ஊற்றி விடுங்க. நல்லா நுண்ணுயிர் பெருக்கும். இப்படி ஊற்றினாக்கா மண்புழுவும் உருவாகும், வேர் அழுகல் நோயும் வராது. ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை கம்பல்சரி இது செய்யுங்க. இந்த உரங்கள்லாம் போடுறோம், கெமிக்கல் உரம், அதெல்லாம் நம்ம அதில் போட்டுட்டு அந்த காய் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு எஃபெக்ட்டு. இந்த உரத்தினால எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. காய் காய்ச்சிச்சின்னா அந்த உரம் எல்லாம் அதில் போய் சேர்ந்துச்சுன்னா நம்ம அதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்துக்கு பிரச்சனை. இது எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லது உடம்பு. இப்படி தெளிச்சும் விடுங்க. அப்படியேவும் வேருக்கும் கொடுங்க, ஊற்றலாம். அப்படி ஊற்றினா இப்படி தெளித்து விட்டோம்னா பூச்செல்லாம் விரட்டிடும், பூச்சி இருக்காது. காய் காய்ச்சாலும் பூச்சி வராமல் நல்லா காய் நல்லா இருக்கும். இல்லைன்னா எல்லாத்துலேயும் பூச்சி வச்சிடுது. இது ஒரு நல்ல உரம். இது போல் செய்யுங்க, பூக்கும் காய்க்கும் நல்லா.